சார், நம்ம இப்போ கேரளாவில் இருக்கிற மீட்பு பணிகளில் ஏற்கனவே தமிழக அரசு இந்த மாநிலத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டதை அடுத்து நம்ம ஒரு 2 நாள் ஆட்சியும் நம்ம டீம் சார்பாக நம்ம தமிழகம் சார்பாக என்னென்ன பணிகள் நடந்துட்டு இப்போ கடந்த 2 நாளாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஆணையினாங்க நாங்கள் சிறப்பு குழுவை இங்கே கொண்டு வந்திருக்கோம். அந்த குழு 4ஆக பிரித்து இன்னைக்கு அந்த முண்டக்கை போன்ற அந்த கடைசி பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. அதே போல நம்ம டிஎன்எஸ்டிஆர்எஃப் இன்னொரு பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. 3 மருத்துவ குழு வைத்திரி போன்ற பகுதிகளில் நாங்கள் மருத்துவ முகாம்கள் சேவைகள் செஞ்சுட்டு வருகிறோம். அதே போல இன்னைக்கு நம்ம நிற்கிற இந்த பகுதி மேப்பாடி சிறப்பு முகாம். இந்த முகாமில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் சேஃபாக இங்க இருக்காங்க. இதுல நாங்கள் ஒரு ஹெல்ப் டெஸ்க் அமைச்சிருக்கோம். தமிழ்நாடு அரசின் சார்பாக ஹெல்ப் டெஸ்க்ல தமிழகத்திலிருந்து என்கொயரிஸ் வந்தீங்கன்னா அந்த என்கொயரிஸை கோஆர்டினேட் பண்றதுக்கு, அதே போல ஏதாவது அசம்பாவிதத்தில் உயிரிழந்து பாடி மீட்கும் பட்சத்தில் அந்த பாடி ஐடென்டிஃபை பண்ணி ஊருக்கு யாராவது கொண்டு போகணும்னு விருப்பப்பட்டால் அதை ப்ராசஸ் பண்றதுக்கு எல்லாம் அந்த ஹெல்ப் டெஸ்க் அமைச்சிருக்கோம். அதே மட்டும் இல்லாம 2-3 தலைமுறைகளாக தமிழகத்தில் இங்க குடியேறி பார்த்த தோட்டம் தொழிலாளிகள், பிற தொழிலாளிகள் இருக்காங்க. அவங்களோட உறவினர்கள் இங்க தேடி வர்றாங்க. அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்றதுக்கும் அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கும் இந்த சிறப்பு ஒரு ஹெல்ப் டெஸ்க் நாங்கள் அமைச்சிருக்கோம். ஸோ தற்பொழுது இதுதான் இங்கே உள்ள நிலை. மீட்பு பணிகள் இன்னும் தீவிரமாக இங்கே கேரளா அரசும் ராணுவம் மற்றும் நம்ம தமிழக அரசின் சிறப்பு குழு சேர்ந்து இணைந்து கண்டினியூஸாக செஞ்சு வருகிறோம். தமிழர்களும் அந்த பகுதியில் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளவு சார் அந்த தமிழர்கள் எத்தனை பேர் மீட் இருக்கோம், இல்லை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது? குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் தான் தமிழ்நாடோட முகவரி வைத்திருக்கிற நபர்கள். அவங்களை மீட்டி நம்ம அவங்களோட ஊருக்கு அனுப்புறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் ஏராளமான மக்கள், தமிழ் மொழி பேசும் மக்கள் இங்கே 2-3 தலைமுறைகளாக இங்கேயே குடியிருக்கிறாங்க. இங்கே அவங்களுக்கு அட்ரஸ், முகவரி, ரேஷன் கார்டு, இந்த பஞ்சாயத்துல மெம்பராக இருக்கிற மாதிரி நபர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லா கணக்கும் இங்கே கேரளா அரசு அவங்களோட கணக்கில் தான் சேர்த்துருக்கு. ஆனால் ஃபெசிலிட்டேஷன் நம்ம சைட்லேருந்தும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கிறோம். நேற்று என்டிஆர்எஃப் டீம் என்னன்றது மீட்பு பணிகள் இந்த மரங்களுக்குள்ள சிக்கிய உடல்களாகட்டும், பாறை இடுக்குகளில் சிக்கிற உடல்களாகட்டும், இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப சவாலாக இருக்கு. 2வது ஒரு இடத்துல அந்த பாடி ஸ்மெல்லு வரும்போது தான் அதை இந்த மோப்ப நாய்களை வச்சோ நம்ம போய் அதை ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க முடியுன்றாங்க சார். இப்போ அந்த வேலைகள் எப்படி சார்? அது இப்போ தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நம்ம அடிஷனலாக ஹிட்டாச்சிஸ் கேட்டிருந்தாங்க. நேற்று நம்ம 5 ஹிட்டாச்சி வெஹிக்கிள் அனுப்பியிருந்தோம். இன்னைக்கு அடிஷனல் 10 ஹிட்டாச்சி வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு. அப்புறம் 30 மொபைல் ஃப்ரீசர்ஸ் கேட்டாங்க பாடியை ரிமூவ் பண்றதுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி போன்ற மாவட்டங்கள் மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். கூடுதலான தேவைகள் அவங்க கேட்கறாங்க. கேட்க நாங்கள் நம்ம தமிழகத்திலே சார்ந்த மாவட்டங்களில் இருந்து அந்த மாவட்ட ஆட்சியரோடு இணைந்து நாங்கள் மொபிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். மீட்கப்பட்ட மக்களுக்கு மன ரீதியான ஒரு ஆலோசனை எந்த மாதிரி சார்? இங்க மன ரீதியான ஒரு கவுன்சிலிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. மானசான்னு சொல்லி அவங்க அது பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல டாக்டர்ஸ் இங்க இருக்காங்க. எல்லா சிறப்பு முகாம்லயும் டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட உடல்நிலை, அவங்களோட மனநிலை இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த கவுன்சிலிங்கும் வழங்கி வருகிறாங்க. இயல்பு நிலைக்கான பகுதி நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த மாதிரி முகாம்கள் அமைக்கும் பகுதிகளில் நோய் தொற்று பரவாமல் இருக்கிறதுக்கு அங்க சிறப்பு மருத்துவ முகாம் இருக்கு. அதே போல மாஸ்க் எல்லாருக்கும் வழங்கியிருக்காங்க. அதோட எச்சரிக்கை நடவடிக்கைகள் இங்கே மைக்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட் எல்லாம் இங்கேயே ப்ரிப்பேர் பண்றாங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்றதில்ல, இந்த முகாமிலே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லா எச்சரிக்கை நடவடிக்கைகள் இங்கே எடுத்து வருகிறாங்க. அந்த இடத்துல அந்த பகுதியில இப்போ மக்கள் தங்குவதில்லை. அவங்களை எல்லாம் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க யாரும் தங்குறது இல்லை. இப்போ எல்லாரும் இங்க முகாம்களை 73 முகாம்களை 7900 மக்களை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க.